இன்றைக்கி இந்த க்யூட்டான பிஸ்கட் நோட் பேட் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு A4 சைஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி 3ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த ஷேப்பில் கரெக்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அச்சா இருக்கும்ல அந்த ஷேப்பில். இதே மாதிரி நிறையா பேப்பர்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு சைடில் 2 சைடும் கிளிப் மாட்டி விட்டுக்கிறேன். மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் க்ளூவாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். தென் திரும்ப கிளிப் எடுத்து மேலே மாட்டி விட்டுட்டு இது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து 4 பக்கமும் வளைவாக வரைஞ்சி அந்த ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பேப்பர் கட் இப்போ காஞ்சிருச்சு. ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி காய வச்சிருந்த 2 கார்ட்போர்டையும் எடுத்துட்டு கார்ட்போர்டுக்கு சென்டரில் இந்த பேப்பர் கட்டை வச்சுட்டு டேப்பை மேலே வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண ஃபோம் ஷீட் எடுத்து பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு காலியான பென் யூஸ் பண்ணியோ இல்லை கலர் பென்சில் யூஸ் பண்ணியோ சென்டரில் எழுதிட்டு அங்கேயே குழியாக இருக்க மாதிரி அச்சு வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த 2 பீஸையும் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒட்டி விட்டுட்டோம்னா ஃபைனலாக நம்மளோட பிஸ்கட் நோட் பேட் ரெடி ஆயிடுச்சு. நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக வரல. ஒரு டார்க் ப்ரௌன் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிருங்க.